எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அச்சு விளாக். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 4:30க்கே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, பால விநாயகர். ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். ஸோ நம்ம என்ன மனசார வேண்டிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி டேவே அவருக்கு விளக்கு போட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு விளக்கு போடுறதுக்காக கோவிலுக்கு போனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளித்து முடிச்சுட்டு கோவில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருமே ஆள் மட்டுமே இல்லை. ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா பூட்டி தாங்க இருக்கும். சரி சொல்லிட்டு வாசல்லே விளக்கு போடலாம் சொல்லிட்டு விளக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கடந்த 2024 ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு வருஷம்னா அது 2024 தான். ஸோ என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள், ஸோ நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தான் வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது, நடந்துச்சு. ஸோ இந்த ஆண்டாவது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லிவிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டு எல்லாருக்கும் இனிதே நல்லதாக நடக்கணும் வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டாச்சுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் 2024 மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விளக்கு போட்டு முடிச்சாச்சு. கோவிலோட என்ட்ரன்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ கோவில் பூட்டி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ பின்னாடி சாமிலாம் இருக்குது. ஸோ அந்த சாமிக்கெலாம் விளக்கு போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஸோ எல்லா சாமிக்கும் விளக்கு போடலாம் வாங்க. எழுந்ததுலேருந்து ஒரு சேவல் பக்கத்து வீட்டில் கூவிட்டே இருக்குங்க. அந்த சவுண்டு உங்களுக்கும் கேட்குதான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் எப்போவுமே 6 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன். ஸோ அதனால் இந்த சேவல் கூவுற சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்க எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நவ கிரகங்களுக்கு விளக்கு போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ விளக்கு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 6 போகுது. ஸோ இப்போவும் பாருங்களேன், அந்த சேவல் கூவிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஆண்டை ஃபஸ்ட் டே நம்ம முதல் கடவுள் விநாயகர்கிட்ட விளக்கு போட்டு டேவை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் அமையட்டும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். ஸோ கோவிலில் விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே என் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ பசிக்குது போல் அவனுக்கு. சரி சொல்லிட்டு பால் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரே அழுக தேடி பார்த்துட்டு அழுதுட்டான் போல். கோவிலுக்கு போயிட்டு வரத்துங்காட்டி செமையாக அழுதுட்டு இருந்தானா. அம்மா சொன்னாங்க. சரி அப்புறமா தம்பிக்கு பால் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ அவன் பாருங்கள் எவ்வளோ தூங்கி எந்த தூக்க கழகத்துலேயே இருக்கான் அவன். ஹாப்பி நியூ இயர் சொல்லுடான்னா அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். ஹாப்பி நியூ இயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஸோ அவருக்கு ஒரு வேலையாக இருக்குது, வாங்க வெளியில் ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வெளியே கிளம்பியாச்சு. ஸோ அவங்களை ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அம்மா வாங்க காரில் போகலான்னு சொல்லிட்டு கார் பக்கத்தில் நின்றுட்டு காரில் கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு இருந்தான். ஸோ காரில் போனது அண்ணனும் தங்கச்சி எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வராங்க பாருங்கள். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற வீராம்பட்டினம் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 450 வருடம் பழமையான கோவில்.
இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால செங்கழுநீர் அம்மனுக்கு வந்துட்டு சிறப்பு அபிஷேகம் போயிட்டுருந்தது. ஸோ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ கூட்ட நெரிசத்தில் குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த க்யூவில் நின்று நின்று போய் வரத்துங்காட்டி குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அவசர அவசரமாக வெளியில் கிளம்புனதுனால குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் கையில் கொண்டு போகல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சக்கரை பொங்கல் வந்து கொடுத்தாங்க. அது வந்துட்டு என் குழந்தை எவ்வளோ அழகாக வந்துட்டு கையில் வாங்கிட்டு சாப்பிட்றா பாருங்கள். 2 பேருக்கும் செம பசிங்க. வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன் கையில். குழந்தைங்கள வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகல. ஸோ அதுக்கப்புறமா அங்கே சக்கரை பொங்கல் கொடுத்தோடனே அழகாக 2 பேரும் சமத்தா வந்து சாப்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு கடலுங்க. சரி சொல்லிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் இங்க பாரு, அம்மா கிட்ட பாரு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். ஸோ என் பையன் வந்துட்டு பீச்சுக்கு போனாலே வந்துட்டு பயப்படுவான். ஏன்னே தெரியல, அந்த தண்ணிக்கிட்ட வந்து விளையாடலான்னு வானான்னு வரவே மாட்டாங்க. ஸோ பாருங்கள், இடையே உட்காந்துட்டாங்க. தம்பி கிட்ட வானா வரல. சரி அதை அழ வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு மண்ணெல்லாம் தோண்டி அந்த காலில் வந்துட்டு மண் மேலே குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துடுச்சுங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு தூக்கம் நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவளை எழுப்பி கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாவே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். Yoga. Yoga. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 கிட்ட ஆயிடுச்சுங்க மதியம். சரி சொல்லிட்டு வெயில் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து டைம் வந்து நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ இந்த நியூ டே ஃபஸ்ட் டே வந்துட்டு இப்படி தாங்க எங்களுக்கு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விளாக்கில் சந்திக்கிறேன். பாய்.